ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு பிடிஎஸ் ஆர்மி ஒனி 2.0. டுடே என்ன பார்க்க போனால் நம்ம ஜெயப்பாவோட மை இன்னசென்ட் புருஷாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டடிக்குள்ளே போகலாம். போன பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம போன பார்ட் நம்ம இப்போ எதில் விட்டுருப்போம்னா, நம்ம ஜேஹோப் கிட்ட வந்து மேரேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஜேஹோப் வந்து நோ அப்படின்னு சொல்லியிருப்பார், எனக்கு வேணாம், நான் இப்போ ஜாலியாக இருக்கேன், எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டு ரொம்பவே இன்னசென்ட்டாக பேசியிருப்பார். நம்ம இப்போ இருந்தாலும் விட்டு அப்புறம் மாட்டல கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம ஒயன்தான் அப்படியே கடன்னு கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஒயனோட அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, ஒயன் எந்தாடி டிஃபன் சாப்பிட்டு போடி, எல்லாம் லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒயன்தான், ஐயோ வேணாம்மா அதெல்லாம் நீயே சாப்பிடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒயனோட அம்மா தான், எந்த சாப்பிட்டுன்னா போடி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒயன்தான், ஐயோ வேணாம்மா அப்படின்ட்டு அங்கே டேபிள் மேலே வந்து ஆப்பிள் ஜூஸ் இருக்கும், அந்த ஜூஸை குடிச்சிட்டு எனக்கு ஜூஸ் போதும் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ட்டு அப்படியே கடன்னு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸும் வந்துடுறாங்க. நம்ம ஒயன் வந்துட்டு அப்படியே சிஓ வந்துட்டார். இல்லை மேம் இன்னும் வரல, அவர் வந்துட்டு இருக்குன்னு சொன்னார். ஓகே அப்படின்ட்டு நம்ம வாய்ந்தா அப்படி கடன்னு மீட்டிங்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம வயன் யோசிக்கிறாங்க, என்ன நம்ம மட்டும் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கே மினி அப்படின்ட்டு. அப்படியே அங்கே ஸ்டாஃப் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து, மினியை பார்த்தீங்களா, மினி ரொம்ப நேரமாக ஆளே காணோம். மேம் உங்களுக்கு தெரியாதா, அவங்க இன்றைக்கி லீவ். மினியா, ஏன் லீவ்? இல்லை மேம் அவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அவங்க வீட்டில், அதனால் லீவு. இது முக்கியமான ஃபங்க்ஷன் தான். அப்படி பாவி, இன்றைக்கி கரெக்டாக லீவ் போட்டுட்டு ஏன் தலையில் எல்லா வேலையை கட்டிட்டியா அப்படின்ட்டு அப்படின்னு ஒயன்தான், ஓ அப்படிங்களா அப்படின்ட்டு அப்படியே ஒயன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வேணால் மினி வேறு வரலல்ல, ஒயன் மட்டும்தானே இப்போ எல்லா வேலையும் பார்க்கணும், அதனால் அவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்போ அப்படியே ஒரு பர்சன்லாம் அப்படியே சிஓ வந்துட்டார் அப்படின்ட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே ஓடுறாங்க நம்ம சிஓ பார்க்கறதுக்கு தான். நம்ம ஒயனா அப்படியே போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ அப்படியே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த கார் நல்லா பெரிய காராக இருக்குது, அப்படியே பிளாக் கலரில். ஸோ அந்த கார்லேருந்து அழகாக கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வராரு. அவர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கார், பார்க்கறதுக்கே அழகாக. நம்ம ஒயந்தா அப்படியே அவரை பார்த்துட்டு, இவரா சிஹோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அப்படின்ட்டு அப்படியே மனசில் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ தான் எல்லோரும், சார் ஜேஹோப் சார் வெல்கம் அப்படின்னு சொல்லி பவ் பண்ணுறாங்க எல்லாம் நம்ம ஜேஹோப்க்கு. நம்ம வயந்தான், பேர் கூட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நம்ம ஜேஹோப் தான் அப்படியே மீட்டிங்லாம் போயிட்டு மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ அப்படியே அவரோட கேபினில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவர் கேபினில். அப்போ நம்ம வாய்ந்தா அப்படியே மினிக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம மினி தான் அப்படியே கால் எடுத்துகிட்டு, ஹலோ சொல்லு ஒயன், என்னடி பண்ணுறாங்க? நான் என்ன பண்ணுவேன், சும்மா தான் இருக்கேன். ஓ அவ்வளோ ஜாலியாக ஃபங்க்ஷனில் சும்மா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மினிதான், நான் எங்கே ஃபங்க்ஷன் போனேன்? ஓ அப்போ நீ ஃபங்க்ஷன் போகல, நான் எல்லாருக்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் தான் போயிருக்கீங்களாமே, அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாமே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களாமே அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லைடி, சரி இன்னைக்கு லீவ் போட முடியாது அதனால் பொய் சொன்னேன். ஓ பொய் சொன்னீங்க, அதை நான் நம்பணும். நிஜமாகவே நான் போகலடி. அப்போ ஏன்டி லீவ் போட்டேன்? அது வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுடி. ஓ டயர்டாக இருந்தால் லீவ் போட்டுருவேன். அப்போ நான் இந்தமாதிரி சொல்லி லீவ் போட்டேன், நீ என்னை எவ்வளோ திட்டுவேன். இப்போ நான் மட்டும் அமைதியாக இருக்கிறேன் பார்த்தியா, நீ எங்கடி அமைதியாக இருக்க, நான் திட்டிட்டு தானே இருக்கேன். மினி நீ ரொம்ப பண்ணுறானா, இன்றைக்கி சிஓ வராரு உனக்கு தெரியும்ல, அவர் வந்துட்டார், மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் தான் பண்ணேன், எனக்கு அதுவே பயமாக இருக்குடி. அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுமா, ஓகேவா, அவனுக்கு புரியுதா, அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஒயன், அவரை பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியாது. அவர் ஒரு கேரக்டர் இப்போ தான் நான் பார்த்தேனே, எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன் அவர்கிட்ட அவரோட கேரக்டர் பற்றி. அவரோட கேரக்டர் எப்படின்னா ரொம்பவே இன்னசென்ட் அண்ட் அதேமாரி ரொம்பவே சாஃப்டாக தான் எல்லாருக்கிட்டேயும் பேசுவாரா. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாரா. என்னடி சொல்கிற? ஆமாண்டி. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே ஒரு பர்சன் தான், ஒயன் மேடம் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஒயன்தா, இது ஸ்டாஃப் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே மினியோட காலை கட் பண்ணிட்டு நம்ம ஒயன்தான், சொல்லுங்கள் மேம்,
இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜேஹோப் சார்கிட்ட கொடுத்துட்றீங்களா? நானா? ஆமாம் மேம், நீங்கள் தான். நான் ஏன் கொடுக்கணும் மேம்? நீங்கள் தான் மேம் கொடுக்கணும். அவரோட பிஏ தானே கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் மேம்? நீங்கள் தான் மேம் பிஏ. என்னது, அவருக்கு நான் பிஏவா? ஆமாம் மேம். இல்லையே, இல்லை மேம், நீங்கள் தான் மேம் பிஏ அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜேஹோப் கேபினாண்ட வெளியே டோருக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே லாக் பண்ணுறா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வரலாமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜேஹோப் தான் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உயர்ந்தா அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து, சார் ஃபைல் அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உயர்ந்தா ஓகே சார் அப்படின்ட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலான்னு போகிறாங்க. அப்புறம் ஜேஹோப் தான் 1 மினிட்